ஓகே, ஃபஸ்ட்டு நான் இது போல் டெலிகிராமில் என்னோடய வீடியோ லிங்க் போட்டு கொஞ்ச நேரத்தில் இது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில் இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் ஆல்ட் மோஷன் வச்சுருந்தீங்கன்னா விட்டுருங்க, HTML ஃபைல் சப்போர்ட் ஆகணும். இல்லைனா ஆல்ட் மோஷன் ஐபிக்கான லிங்க்கும் தந்துடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத முதல்ல டவுன்லோட் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அங்கே போய் பண்ணக்குள்ள. டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே எங்கள் ஜேபெக் ஸ்டுடியோ HTML கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஃபைலை 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஷேர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அலைட் மோஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலைட் மோஷனில் இம்போர்ட் ஆகும். அது கொஞ்சம் டைம். ஓகே, அலைட் மோஷனில் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அலைட் மோஷன் உள்ள போய்க்கலாம். அலைட் மோஷன் உள்ள போயிட்டு ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? வந்திருக்கும். அந்த இடத்த நீங்கள் போனீங்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ராவாக தான் இருக்கும். இதில் அடிச்சிருக்குல்ல, ஓகேவா, இந்த கண் இருக்குல்ல, அந்த இடத்த அடிச்சிருக்குல்ல சில, அந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ணதால சில இதெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உங்களை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண சொல்லிக்கிறேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த ஃபைல் தான் இப்போ அப்படி இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி தான் காட்டும். அந்த அடிச்சிருந்ததுன்னா ரவுண்டு போட்டு அடிச்சிங்கன்னா அதில் கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, கலர் அண்ட் ஃபில்லுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கடைசியில் ஸ்டார் போட்டு டப்பாக இருக்கும். அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆல்பம்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோலாம் அதில் வந்து, ஓகேவா, இந்த பிக்சர் சூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த பிக்சர் நான் தந்துருப்பேன் டெலிகிராமில், நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஓகே அது ஃபிட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து எந்த இடத்து அப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தோ இருக்குது சாங். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் ப்ளே ஆகுதான்னு பார்க்குறேன் மியூசிக்கு. நீங்கள் அதுக்கான லிங்க்கும் டெலிகிராம்ஸ்லேருந்து இருங்க, நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ப்ளே ஆகுது. நீங்கள் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் கொடுத்துருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போ நான் இதில் என் பேரில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணிங்க வந்தீங்கன்னா, ஓகேவா, இங்கே தான் இருக்குது. இது எந்த அந்த குரூப் 1 இருக்குல்ல, அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, அந்த நேம் டிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டு, அதில் உங்கள் சாம்பிளுக்கு தளபதி விஜய்னு தளபதினு போடுறேன். ஓகே, கிளிக் பண்ணுறேன்னா சேஞ்ச் ஆகிடுச்சா? மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. டிக் கொடுத்துட்டு இந்த டெக்குன்னு இருக்குல்ல, அதிலும் அதே தான் எடிட் ஷேப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணிங்க. நான் விஜய்ன்ட்டு. ஓகே, இப்போது கரெக்டாக அந்த நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டேன். புல்லட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வேணும்னா அந்த புல்லட் அப்படி கிளிக் பண்ணுறேங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கலருக்கு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குல்ல அந்த கீ ஃப்ரேமில் இதை நோத்திங்கன்னா கீ ஃப்ரேமில் ஃபிட் ஆகும். செகண்ட் இருக்கிற கீ ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு எந்த இடமோ அந்த இடத்த கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கே இப்போ வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போய் கீழே அப்படி எடுத்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கோடு வரும். அப்படின்னா கரெக்டாக அலைன் ஆகிருக்குதுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படியே விட்டுருங்க. ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மேலே இல்லை அந்த இதை கொடுத்தீங்கன்னா ஓகே வெளில வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. எடிட் குரூப்பில் அதிலே இமேஜ் இருக்குது, ப்ரிவ்யூ அதுலேயும் அடிச்சிருக்குதா ரவுண்ட் போட்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு கலரில் அதே அந்த ஸ்டார் போட்ட ரெக்டாங்கிள் அதை கிளிக் பண்ணிட்டு அதே ஃபோட்டோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ பக்காவாக இருக்கா? இப்போ அப்படியே மேலே வெளில வந்துடுங்க. வெளில வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த குரூப் போய்க்கும். அடுத்த குரூப்பில் அதே போல் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க தான். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே டிக்கு. அதே போல் அடுத்தது கேப்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த இதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க எந்த இடத்துல வேணுமோ உங்கள் நேமுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஓகே, இந்த புல்லட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கட்டும், 0.000 இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த அழகாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. வெளியில் மேலே இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ லைட்டை தள்ளி பார்த்துக்கலாம். உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நான் சொல்லிடுறேன் முன்னாடி. வெளியில் வந்துட்டு அந்த 3 டாட் ஐக்கான இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ இதை ஆன் பண்ணிவிட்டீங்க. ஓகேவா? கொஞ்சம் லேக் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது குரூப், அந்த குரூப்பையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதுலேயும் அதே குரூப் 3 இருக்கும். ஓகேவா?
குரூப் 4 ஓகே. இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போகிறீங்க. அதே போல் ஸ்டூடியோ இருக்குல்ல, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் வந்து ஓகே விஜயனே இதுலேயும் ஆட் பண்ணுறேன். ஓகே டிக் கொடுத்துக்கிறேன். குரூப் 3 ஓகேவா, அதுதான் பின்னாடி கிட்ட அந்த ஜேபி, அதாவது 65 வரும்ல. ஓகே அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் குரூப், அதில் தனித்தனியாக தான் இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்சுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பிஏ கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் 5. ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அலைட் மோஷனில். ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சா, குரூப் அப்படியே மொத்தமாக வெளில வந்துடுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கடைசியில் உங்களுக்கு அழகாக வந்துருக்குதானே. ஓகே இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா. நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்திருக்கு. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேரை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா, முதல்ல டெலிகிராம் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் டவுன்லோட் பண்ணிங்க, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ. பாய், இன்னொரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். பாய்.